ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் 350 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்ல இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதம் 25ஆம் தேதிக்கு பிறகு கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 25ஆம் தேதி, அதாவது ஜூன் மாதம் 25ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா அமாவாசை நிகழ்கிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஆண்டவன், அதாவது சிவன்மலை ஆண்டவன் கோவிலில் ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படின்னு ஒரு இது இருக்குங்க, ஒரு பொருள் இருக்குது. அந்த பெட்டியில் பார்த்தோம் அப்படின்னா வைக்கக்கூடிய பொருள் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் பல்வேறு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. தற்போது ஜூன் 25ஆம் தேதி அந்த சிவன்மலை கோவிலில் சுவாமி சுப்பிரமணிய ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருளின் மாற்றத்திற்கான நேரமும் அதுவும் அமாவாசை தினத்தில் நிகழக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. அப்படிங்கிறதுனால அந்த நேரத்தில் நவக்கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது இந்த 3 விஷயமும் பார்த்திங்க அப்படின்னா ஒன்று சேர நடக்கக்கூடிய தருணத்தில் 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் அது தாக்கத்தை ஏற்படுத்தும். அதிலும் மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மோசமான விளைவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும். தங்களின் ஆணவத்தின் காரணமாக நீங்கள் பலவிதமான விஷயங்களில் தற்சமயம் நீங்கள் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய வகையில் இருக்க பெற்றாலும் நாட்கள் செல்ல செல்ல அதன் தாக்கம் அதிகமாக இருக்கும். நிறைய சிரமப்பட வேண்டியதாகவும் இருக்கலாம். பொருளாதார ரீதியான சிக்கல்களுக்கு நீங்கள் ஆளாக வேண்டியதாகவும் இருக்கலாம். அப்படிங்கிறதுனால சிந்தித்து ஒவ்வொரு விஷயத்தையுமே செயல்படுத்த வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் தங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் அப்படிங்கிறது அவ்வளவா சாதகமான நிலையில் கிடையாது. சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். யாரையும் இந்த காலகட்டத்தில் பகைத்து கொள்ள வேண்டாங்க. தலைகணத்தோடு ஆடக்கூடிய ஒவ்வொரு செயலும் பார்த்தீங்க அப்படின்னா தங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பிரச்சனையை கொண்டு வரும் அப்படிங்கிறத நினைவில் வைத்து கொள்ளுங்க. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலம் ஒரு கலவையான நிலைகளை தங்களுக்கு ஏற்படுத்த போகிறது. அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்தையுமே ஆழ்ந்து சிந்தித்து செயல்படுவது அவசியமாகிறது. இந்த காலகட்டம் முழுவதுமாக பெரிய சிக்கல்கள் எதுவும் ஏற்படாது. இருந்தாலும் வருமானத்தை சேமிக்க முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு செலவு வந்து கொண்டே தாங்க இருக்கும். அதுவும் இந்த காலகட்டத்தில் அடிக்கடி தேவையில்லாத செலவுகள் ஏற்படும். அப்படிங்கிறதுனால அது நல்ல காரியங்களுக்காக சுப செலவுகளாக மாற்றினீங்க அப்படின்னா பண விரயத்தை உங்களால் தவிர்க்க முடியும். பணவரவு அப்படி இல்லைன்னா வருமானம் திருப்திகரமாக இருந்தாலும் கூட பெரிய அளவு சேமிப்பு இருக்காது. அப்படிங்கிறதும் குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயங்க. அதனால் இதில் கொஞ்சம் சிறப்பு கவனத்தை செலுத்த பாருங்க. அதே சமயம் அஷ்டம சனியால் திருமண தடை இருந்து வந்திருக்கும். அந்த தடை தற்போது நீங்க பெற்று நல்ல காலம் துவங்கிய சில வாரங்கள்லேயே பார்த்தோம் அப்படின்னா திருமண பேச்சுவார்த்தை கைகூட ஆரம்பிச்சிடும். அதே போல் கேது முயற்சியால் பல ஆண்டுகளாக திருமணம் நடக்காமல் இருந்த தங்களுக்கு திருமணம் நடக்க வாய்ப்புகளும் இருக்குங்க. குடும்பத்துடன் குலதெய்வ வழிபாடு, ஆன்மீகம் பயணம் போன்றவற்றை மேற்கொள்வீங்க. இதன் மூலமாக மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் கிடைக்க பெறுவீங்க. அப்படிங்கிறதும் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். அதே மாதிரி கணவன் மனைவி உறவில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையவும் வாய்ப்புகள் இருக்குங்க. இடமாற்றம், வேலை மாற்றம், இது குறித்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த இந்த காலகட்டத்திற்கு பிறகு இவை அனைத்துமே சாத்தியமாகும். அதாவது நீங்கள் வேலை மாற்றம் இல்லை இடமாற்றம் இதெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்க அப்படின்னா இன்னும் நீங்கள் சிறிது காலம் காத்திருக்க வேண்டியதாக இருக்கும். அதற்கு பிறகு இது எல்லாமே உங்களுக்கு சாத்தியமாகும். நிச்சயம் ஒரு நாள் நீங்கள் எதிர்பார்த்த
எதிர்பார்த்த விஷயம் நடக்கும். ஆனால் அதற்கு நீங்கள் காத்திருக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி இந்த நேரத்தில் கூடுதல் செலவுகளும் அலைச்சலும் ஏற்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுவது அவசியங்க. தொழில் ரீதியாக அதிலும் குறிப்பாக கூட்டு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அதில் இருந்து வந்த முடக்கங்கள் தடைகள் நீங்கி பெரிய அளவுக்கு முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்பும் பலருக்கும் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய தங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சிறிது காலதாமதம் ஏற்படுங்க. இந்த காலத்தில் வெளிநாட்டு வேலை தொடர்பான முயற்சியில் ஈடுபட வேண்டாம். அதற்கு இன்னும் 2-3 மாதங்கள் ஆகும். அப்படிங்கிறதுனால தற்போதைக்கு அந்த விஷயத்தை அப்படியே விட்டுவிடுவது நல்லதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாட்களாக கிடைக்காம இருந்த வெகுமதி அப்படி இல்லைன்னா பதவி உயர்வு ஊதிய உயர்வு ஆகியவை ஒரு சிறு கால தாமதத்திற்கு பிறகு கிடைக்கப்பெறுவீங்க. அப்படி இல்லைன்னா சிறு பிரச்சனையோ இல்லை சின்ன சிக்கலையோ சந்தித்ததுக்கு பிறகு அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி புதிய தொழில் முயற்சியில் ஈடுபடுறீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு முதலீட்டை அதில் தவிர்த்து கொள்ளுங்க. சிறிய அளவு முதலீடை போடுங்க. பெரிய அளவு முதலீடு போடுறீங்க அப்படின்னா நிச்சயம் நஷ்டம் ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. இந்த காலம் முழுவதுமே ஏதோ ஒரு செலவு தங்களை ஏதாவது ஒரு செலவு வந்து உங்களை டார்ச்சர் பண்ணும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் செலவுகள் வந்து கொண்டே இருக்கும். அப்படிங்கிறதுனால செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். வரவு செலவு கணக்கை திட்டமிட்டு மேற்கொள்ள பாருங்க. அதே மாதிரி பேச்சில் நிதானமும் கவனமும் தேவைங்க. யாருக்கும் எந்த வாக்குறுதியும் கொடுக்காமல் இருக்கிறதே ரொம்ப ரொம்ப நல்லது. உடல் ஆரோக்கியம் குறிப்பாக கண் பார்வை சம்பந்தப்பட்ட கோளாறுகள் சரும பாதிப்பு அப்படி இல்லைன்னா செரிமான பிரச்சனைகள் போன்றவை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால உணவு விஷயத்தில் கவனமாக இருக்க பாருங்க. ஆரோக்கிய விஷயத்துலையும் சிறப்பு கவனத்தை செலுத்த பாருங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டு புத்திசாலித்தனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த முன்னேற்றத்தை தங்களால் காண முடியும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியமான ஒரு காலகட்டம். புதிய முயற்சிகளை கண்டிப்பாக தவிர்த்து கொள்ளுங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கலாம். வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் சிலருக்கு ஆதாயம் இருக்குங்க. அதே மாதிரி தொழிலில் நல்ல முன்னேற்றம் உருவாகவும் வாய்ப்புகள் அமையப்பெறும். இருப்பினும் மற்றொரு புறம் பார்த்தோன்னா சவாலான காலகட்டமாக இருக்கும். ஒரு சில விஷயங்களில் நிறைய சவால்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். சில விஷயங்களை போராடி ஜெயிக்க வேண்டியதாக இருக்கும். இருப்பினும் நன்மை என்னவோ தங்களுக்கு தான் அப்படிங்கிறத மறந்துவிட வேண்டாம். அதே மாதிரி எதிர்பார்த்த அளவிற்கு பார்த்தோம் அப்படின்னா பணவரவு ஏற்பட்டாலும் நிகரான செலவினங்கள் தங்களை மற்றொரு புறம் வாட்டி வதைக்கவும் செய்யலாம். அப்படிங்கிறதுனால பொருளாதார ரீதியாக கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருக்க பாருங்க. அதே மாதிரி பலருக்கும் பார்க்கும்போது வரவை விட செலவு சற்று அதிகமாகவும் இருக்கலாம். அதனால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் கூட தங்களுக்கு உண்டாக பெறலாம். அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனத்தோடு இருக்க பாருங்க. நினைச்ச காரியத்தை செய்து முடிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து செல்வதன் மூலமாக மகிழ்ச்சியை நிலைநிறுத்தி கொள்ளவும் முடியுங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை சற்று அதிகரித்து காணப்படும். அப்படிங்கிறதுனால வேலையில் கண்ணும் கருத்துமாக இருங்க. திட்டமிட்டு பணிகளை பணியாற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வேலையில் கவனத்தை செலுத்துவதன் மூலமாக உயர் அதிகாரிகளிடமிருந்து பாராட்டை சலுகைகளையும் பெற முடியும். அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. இந்த காலகட்டத்தில் விவேகத்துடன் செயலாற்ற வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம். அதே மாதிரி உங்களுடைய புத்திசாலித்தனம் திறமை இது ரெண்டுமே வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இன்றைய காலகட்டம் அமையப்பெறப் போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். புத்தி கூர்மையுடன் செயலாற்றுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால சற்று பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்பட வேண்டியது அவசியம். கோபத்தை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும். புதிதாக நீங்கள் வேலைக்கு முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல வேலை கிடைக்கும். நீங்கள் அரசு தொடர்பாக எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் தங்களுக்கு சாதகமான நிலையை ஏற்படுத்தும். அதாவது அரசு பொது தேர்வு எழுதுறீங்க, இல்லை அரசு வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்க, அரசு வேலையில் இருக்கிறவங்க ப்ரமோஷனுக்கோ சலுகைக்கோ இல்லை இடமாற்றத்திற்கோ எதுக்காவது
வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலோ இல்லாட்டினா அரசு தொடர்பாக ஏதேனும் கடனுதவி பெறணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சியின் அடிப்படையில் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக கிடைக்க வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது. அதனால் கண்டிப்பாக அரசு தொடர்பான எந்த விஷயமாக இருந்தாலும் தாராளமாக முயற்சி பண்ணுங்கள், தங்களுக்கு அது சாதகமாகவே முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வந்து லாபம் கிடைக்கிறதுல வந்து சிறு தடைகள் வந்து